வணக்கம் அன்பு நண்பர்களே. ஒரு முறை முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் மந்திரி சி சுப்பிரமணியன் அவர்களை தன்னுடைய அறைக்கு அழைத்தார். மந்திரி தன் அறைக்கு வந்ததும், என்ன சிஎஸ், அந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் என்ன ஆயிடுச்சுங்கிற என்றார். அதற்கு சிஎஸ் சொன்னார், பேசுகிறாங்க. முதல்வர் கேட்டார், யார் பேசுகிறாங்க? சிஎஸ் சொன்னார், நம்ம பிடபிள்யூடி செயலாளரும் அவங்க பிடபிள்யூடி செயலாளரும் பேசுகிறாங்க. அதற்கு நம்ம முதலமைச்சர் காமராஜர் கேட்டார், ஏன் நீங்கள் பேச மாட்டீங்களோ? அதற்கு அமைச்சர் சொன்னார், அதிகாரிகள் பேசி, மந்திரிகள் பேசி, பிறகு முதலமைச்சர்கள் பேசிதான் இந்த முடிவு எடுக்க முடியும் என்றார். உடனே முதல்வர் காமராஜர் சொன்னார், பேசுவாங்க 58 வயது வரை பேசுவாங்க, ஆனால் நமக்கு 5 வருஷம் தானவே இருக்குது, நம்ம தானே பேசணும் என்ற முதலமைச்சர் காமராஜர் உடனே தன் உதவியாளரை அழைத்து கேரள முதல்வர் நம்பூதிரிபாடுக்கு ஃபோன் போட சொன்னார். ஃபோன் போட்டாச்சு. அந்த பக்கம் கேரள முதலமைச்சர் நம்பூதிரிபாட் சிவகாசி பட்டாசாக வெடித்தார் முதல்வர் காமராஜர். நீயும் நானும் ஜெயிலில் அண்ணாந்து பார்த்து படுத்து கிடந்து சுதந்திரம் பெற்றது இதுக்குத்தானாவே? என்னமோ தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமே, தண்ணி அங்கே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற என்று காச்சு மூச்சென்று கண்டபடி சத்தம் போட்டார் நம்முடைய முதலமைச்சர் காமராஜர். 2 நிமிடம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கேரள முதலமைச்சர் நம்பூதிரிபாட், 1 மினிட், உங்களுக்கு என்னை திட்டுவதற்கு முழு உரிமை உள்ளது, அதற்கு என்ன காரணம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் திட்டுங்கள், அதற்கு பிறகு கோபப்படுங்கள் என்றார். தண்ணீர் தரமாட்டேன் என்று சொன்னியாமே என்றார் காமராஜர். யார் சொன்னது என்றார் கேரள முதலமைச்சர். அதிகாரிகள் பேசி, மந்திரிகள் பேசி, அப்புறம்தான் தண்ணீர் வருமாமே என்றார் முதல்வர் காமராஜர். அதற்கு கேரள முதல்வர், நான் இப்போ என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் கேட்டார். அதற்கு நம் முதல்வர் சொன்னார், ஒரு டிராஃப்ட் அடித்து இங்கே அனுப்பி வை, நான் படித்து பார்க்காமலே கையெழுத்து போடுகிறேன் என்றார். அதற்கு கேரள முதல்வர் சொன்னார், நான் கையெழுத்து போட்டே அனுப்பி வைக்கிறேன் என்று மறுவாரமே கையெழுத்து போட்டு அனுப்பி வைத்தார். வந்ததும் படித்து பார்க்காமலே கையெழுத்து போட்டு ஓகே செய்த திட்டம்தான் நம் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம். இதை நினைத்து பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை திறன் இருந்தால் இப்பேற்பட்ட ஒரு செயலை பெருந்தலைவர் காமராஜரால் செய்திருக்க முடியும். எவ்வளவு பெரிய ஒரு நாட்டுப்பற்று இருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை பக்கத்து ஸ்டேட் முதலமைச்சரிடம் மிகவும் அதிகாரத்துடன் உரிமையோடும் பேசி வாங்கியிருக்க முடியும். வாழ்க காமராஜர். இப்படி ஒரு முதல்வர் இனி நமக்கு வருவாரா? இப்படி ஒரு தலைவன் உலகத்தில் வேறு எங்காவது காண முடியுமா?